ஹலோ மக்களே, வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். ஸோ இது இன்றைக்கி நான் செஞ்ச ஹேர் பேண்டு. ஸோ நம்ம வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ இது மாதிரி பேண்டு இருக்கும், கடையில் கிடைக்கும். ஸோ அதை வாங்கிட்டு அதில் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு ஃபோல்டர் மாதிரி இருக்கும், அதை அட்டாச் பண்ணிவிட்டு நோடு வந்து ஒட் போர்டு மாதிரி சின்னதாக ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், சின்னதாக இருக்கும். அது நிறைய ஷேப்பில் கிடைக்கும். டைமண்டு, மாங்காய் மாதிரி, ரவுண்டு, ஸ்கொயரு, இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை நம்ம பேஸ்ட் பண்ணணும் ஸ்ட்ராங்காக. அந்த பிளாஸ்டிக்லோட அந்த ஃபோல்டர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஃபோல்டர் நல்லா பிடிச்சிருக்கணும்னு சொன்னால் அதுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு க்ளூ வந்து போடணும். ஃபேப்ரிக் க்ளூன்னு சொல்லி ஒன்று இருக்குது, ஆனால் அதை விட இது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்னாங்க. B7000 அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை நான் வாங்கி இது பேஸ்ட் பண்ணுறேன். நல்லா இருக்குது, நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நல்லா இருக்குது, ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஆனால் அதை அப்ளை பண்ணி கொஞ்சம் காய விடணும். நல்லாவே ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்ஸ் அது செஞ்சிட்டிங்க, ஒரு ஒர்க் முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஒன் டே வந்து நல்லா காய வச்சுருங்க. கிளிப்போ இல்லை வேறு ஏதோ வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கிற மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த இதை ஒட்டியாச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் உணர விடுவோம், காய விடுவோம் கொஞ்சம் நேரம். ஸோ இப்போ வந்து நான் அதில் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிடுறேன் அதில். ஸோ கொஞ்ச நேரம் லைட்டாக காய விட்டுட்டு, லைட்டாக உணர விட்டுட்டு நம்ம வந்து அந்த ஸ்டோன்லாம் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அந்த பாண்டிங் வந்து. ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி ஸ்டோன், ஏன்னா இப்போ எல்லோ கலர் ஸ்டோன் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதை நீங்கள் எடுத்து ஈஸியாக மேக் பண்ணலாம். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். இது சேல் பண்ணுறதுக்கா அப்படின்னு கேட்டால் அதை நான் சொல்ல முடியாது இப்போதைக்கு. ஏன்னா நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். இப்போது ஃபஸ்ட் நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு நான் ஓனாக கற்றுக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக எல்லாமே சூப்பராக வருது, நல்லா இருக்குது. எல்லாமே டிசைன் வந்து நம்ம இமேஜினேஷன் பொறுத்து தான், எப்படி வேணாலும் இது பண்ணலாம். அந்த போர்டு வச்சு நான் என்னென்ன மெட்டீரியல் இருக்கோ அதை வச்சு டிஃப்ரெண்டான டிசைன் வந்து நம்மளே மேக் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இப்போ ஒவ்வொரு ஸ்டோனாக வந்துட்டு பேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். அது நம்மளோட இஷ்டம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அந்த பென் வந்துட்டு ஆக்சுவலாக அது ஸ்டோன் ஒட்டி ஈஸியாக பேஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டோன் இருக்குது. நம்ம டூத் பிக்கை கூட யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக டூத் பிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். டூத் பிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு எல்லோ வித் அந்த க்ரீன் கலர் ஸ்டோனை வந்து எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி செய்யணும். இது ஆல்டர்னேட்டிவாக செய்யணும். ஒன்று மாற்றி ஒன்று இந்த ஸ்டோன் வச்சு நம்ம ஒரு டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு இது கையில், ஒரு சிலருக்கு கையில் வச்சா தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, அந்த ரவுண்ட் ஷேப் வர்றதுக்கு, கரெக்டாக வர்றதுக்காக நம்ம கையில் கூட வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் அந்த க்ளூவோட கேப்பை ஓப்பன் பண்ணோன்னா ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உடனே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இல்லைன்னா மேலே திருப்பி வெளியே வந்துட்டு அது வேஸ்ட் ஆகும் நிறையா. இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி கெட்டியாக ஆகிடும். வெளியே வந்துட்டு கொஞ்சம் நேரம், ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா கெட்டியாகிடும். அது யூஸ் பண்ணால் ஒட்டுறதுனா ஒரு மாதிரி இருக்கும், காஞ்சி போன மாதிரி இருக்கும். அது ஒட்டுறது வந்து ஒட்டாது. ஆக்சுவலாக ஒட்டுறது கஷ்டம் ஆக்சுவலாக. ஸோ டிசைன் வந்து
மேக் பண்ணிட்டு அடுத்து உள்ளேயும் இதே மாதிரி ஒரு லேயர் கொடுத்துக்கலாம். ஒன்று மாற்றி ஒன்று வேறு ஒரு கலரில் நான் பாருங்க அப்படியே ஒட்டிட்டு விட்டுட்டேன். அது கொஞ்சம் க்ளூ காஞ்சி போச்சு வெளியே வந்துட்டு. ஸோ அதனால் திருப்பி அதை தொடச்சிட்டு திருப்பி இது பண்ணும். ஆக்சுவலாக ஏன் இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க நீங்கள் கேட்கலாம். ஏன் நீங்கள் வந்துட்டு இது மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது வந்து எல்லோரும் இப்போ வீட்டில் இருக்கவங்க ஹவுஸ் ஒய்ஃப்க்கு தான் தெரியும் என்ன எப்படி இருக்காங்கன்ற. மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு லைஃபு, மேரேஜுக்கு அப்புறம் ஒரு லைஃபாக இருக்கும். ஸோ ஒரு ரிலாக்ஸேஷன் தென் நம்மளாலேயே நம்ம வீட்டு வேலை செய்கிறோம், பிள்ளைங்கள பார்த்துக்குறோம், எல்லாருமே பண்ணுறோம். இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நிறைவாக இருக்காது. நம்மளாவே இருக்கிறோமா அப்படின்றது ஒரு கொஷினாக தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நம்ம செய்வோம் ஃப்ரீ டைமாக. நம்மளும் ஹாப்பியாக இருந்தால் தான் ஃபேமிலியும் ஹாப்பியாக பார்த்துக்க முடியும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச என்ன இருக்கோ, உங்களுக்கு ட்ராயிங் வரைய பிடிக்கும், இல்லை பாட்டு பாட பிடிக்கும், என்ன பிடிச்சிருக்கோ உங்களுக்காக டைம் 1 மணி நேரமாச்சு உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். என்றைக்கும் நம்பிக்கை இழக்கக்கூடாது. நிறைய குறைகள் இருக்கும், எல்லாமே இருக்கும், வாழ்க்கையில் கஷ்டங்களே இருக்கும். நம்ம பாசிட்டிவான ஒரு நேர்மறையான எண்ணங்களோடு நம்ம அதை கடந்து செல்லணும். அவ்வளோதான். அழுகணும்னு தோணுச்சா அழுதுறணும், அவ்வளோதான். நம்ம வந்து யாரையும் வெளியே தேட முடியாது. நம்மள ஆறுதல் சொல்லுவாங்களா அப்படின்ட்டு. எல்லாத்துக்கும் 1000 பிரச்சனை இருக்கும். நம்ம போய் ஒருத்தர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு இல்லை. நம்மளுக்கு நெருக்கமானவங்கக்கிட்ட ரொம்ப முடியாத ஒரு ஒரு சோகத்தை வந்து பகிரணும்னா பகிரலாம், தப்பு கிடையாது. ஆனால் எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல முடியாது. பார்க்குறவங்க எல்லாத்துக்கிட்டையும் நம்ம மனசில் இருக்கிறத ஓப்பனாக சொல்ல முடியாது. இல்லை ஒரு கவலை இருக்குது அப்படின்னா இன்னும் நம்மளுக்கான பிரச்சனை வந்து நம்மளுக்கு தான் தெரியும். அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது நம்மளுக்கு தான் தெரியும். ஸோ அண்ணனும் அக்காவும் இது பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாமே கடந்த மனசு கஷ்டமாக இருக்கவங்க நான் சொல்கிறேன். ஏதோ பிரச்சனை இருக்கவங்க அப்படி இருக்கவங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறது ஒன்று தான். ஸோ இதுவும் கடந்து போகும். ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரியாமல் இல்லை. ஸோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு சொல்லி. ஸோ நல்லதையே கேளுங்க. நெகட்டிவ் பீப்புள் உங்கள் சுற்றி இருக்க விடாதீங்க. உங்களுக்கு யார் நல்லது சொல்கிறவங்க, நம்ம தப்பு செஞ்சால் நம்மளை வந்து திட்டணும், இல்லைன்னா ஏதோ ஒன்று பண்ணணும். நம்ம நல்ல வழியில் போகிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்கள கரெக்டாக கண்டுபிடிங்க. அவங்க திட்டுறாங்கன்றதுக்காக நம்ம ஒதுங்கி போக முடியாது இல்லையா? ஸோ நான் சொல்கிறது ஒன்று தான். ஸோ நான் ஒட்டிட்டேன். ஸோ இது அதாவது ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இதை அப்படியே நம்ம வந்துட்டு தொடாமல் ஏதோ டைட்டாக ஒரு கிளிப்பை வச்சு நகராமல் அந்த ஸ்டோனும் உடையாமல் பத்திரமா காய வைங்க. ஸோ இதை ஒன்ஸ் இது காஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ராங்காக இருக்கும். 1 டே கண்டிப்பாக தேவைப்படும். இல்லை இப்போ செஞ்சிட்டிங்கன்னா நாளைக்கு எடுத்து பார்த்திங்கனாவே நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே. வாழ்க வளத்துடன்.